அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாற்றங்கரை நாகரிகம் பாகம் 4 எப்படி இந்த பாலாற்றுக்கரை நாகரிகம் சிறந்து விளங்கி இதன் மூலம் பல பொருட்கள் இன்லேண்டிலிருந்து ஷோருக்கும், அதாவது மகாபலிபுரம் மற்றும் நம்முடைய இந்திய பகுதி, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு வணிகம் செய்து சிறந்து விளங்கியிருந்தது. அத்தகைய கலாச்சாரம் எப்படி நலிவடைந்தது என்பதையும் காணலாம். இந்த நாகரிகம் பழங்காலத்தில் பாலாற்றில் நீர்வரத்து இருந்தபொழுது அது இயற்கையை நாம் பாதுகாப்புடன் பேணி வந்ததால் காடுகள் எல்லாம் அழிக்கப்படாமல் நன்றாக இருந்தது. நல்ல மழைப்பொழிவு இருந்தது. பாலாற்று நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் நல்ல மழை பெய்து இங்கு 3 போகம் விவசாயம் முறையாக நடைபெற்றது. அத்துடன் இந்த நீர்பிடிப்பு பகுதியில் கோலார் தங்கச் சுரங்கம் இருப்பதால் அந்த தங்கச் சுரங்க சாதுக்கள் மழை வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்டு அது ஆற்றின் வண்டல் மணலில் கலந்து அந்த ஆற்று மணலிலும் அடித்து செல்லப்பட்டு இந்த தாதுக்கள் எல்லாம் வாணியம்பாடு ஆற்று மணலில் கிடைத்தன. இதற்கான சான்றுகள் நம்முடைய நூல்களில் உள்ளன. இந்த தென்னை நதியில் தங்க தாதுக்கள் கிடைத்தன என்று நூல்கள் முறையிட்டுள்ளன. இங்குள்ள பழங்கால மக்கள் இதை உறுதி செய்கின்றன. எப்பொழுது பிரிட்டிஷ் இந்த சுரங்கத்தை வெட்டி எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூறையாடி அதை தங்கத்தை எடுத்தார்களோ அதன் பிறகு இந்த நேச்சுரல் எரோஷன் முறையில் வர்ற தங்கத்தாதுக்கள் ஆற்றின் படுகையில் வர்றது காணாமல் போய்விட்டது. அதனால் இந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதித்தது. மேலும் அதிக டீஃபாரஸ்டேஷன் மூலம் மழையும் குறைய இந்த பாலாற்றில் தற்போது தண்ணி இல்லாமல் போவதால் இந்த நாகரிகம் வெகுவாக பாதித்தது. அதை தான் தற்போது காணப்போகிறோம். அவ்வாறு இந்த பாலாற்று தாதுக்களில் கோல்டு கிடைக்கும்போது இதை இந்த மண்ணை எடுத்து கோல்டு பேனிங் என்ற முறையில் அதில் என்ன செய்வோன்னு ஒரு அழகான ஒரு பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மண்ணை போட்டு தண்ணி நல்லா விட்டுட்டு அப்படியே அலசும்போது அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் போயிட்டு அடியில் தங்கம் மட்டும் தேங்கும். இதை கோல்டு பேனிங்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் செஞ்சதை நான் என்னுடைய சின்ன வயதில் பாஸ் இருக்கேன். அங்கே இருக்க ஆச்சாரிகள் மாதிரி செஞ்சு அதுலேருந்து கோல்டு எடுப்பாங்க. அதை உருக்கி அதுலேருந்து தங்க நகைகள் செய்வாங்க. இந்த பாலாற்றங்கரையில் பொன்னியம்மன் கோயில் அருகில் இதம் பகுதியில் இந்த ஆச்சாரியர்கள் குடியிருந்தனர்கள். அந்த ஏரியில் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அதை போன்று மற்ற பகுதியில் மீன்பிடி இருந்தார்கள் இவங்க பக்கத்திலே. மேலும் இந்த ஆற்றின் நதியை கடந்து சென்றால் அந்த பக்கம் போனால் சென்னாம்பேட்டை என்னும் பகுதி இருக்கும். அங்கே வண்ணார் சமூகம் வசித்து வருகிறார். அதாவது துணி வாசியவர்கள் வசித்து வந்தனர். கவுண்டரின மக்கள் விவசாய தொழிலை செய்யும் சமூகமாக பொறுப்பேற்ற இவர்கள் வன்னியர் என்று கூறுவார்கள். மேலும் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இவர்கள் இடையர்கள் என்ற சமூகமாக இருந்தனர். அவர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். நாட்டார்காலில் இருந்த சாணர் சமூகத்தினர் மரையேறும் தொழிலில் செய்து வந்தனர். தர்ஜிப்பேட்டை என்னும் ஊரில் உள்ள போயரன மக்கள் கட்டிடக்கலை வேலை மற்றும் சிற்ப சுதைகளை செய்யும் தொழிலையும், கணவாய்ப்புதிரில் வசிக்கும் வன்னியரின மக்கள் விவசாயத்தை செய்தனர். லைநீரில் இருந்த மக்கள் துப்புரவு தொழிலையும், மாணிக்க பண்டித தெருவில் இருந்த மக்கள் நாவிதர் வேலை மற்றும் நாட்டு மருந்து கொடுத்தும் சித்த மருத்துவ தொழிலையும் செய்து வந்தனர். கோணாமேடு பகுதியில் வாழும் மக்கள் பறையடித்தல் மற்றும் மற்ற சமூகத்திற்கு உதவி புரியும் தொழிலாளர் தொழில்களை புரிந்து வந்தனர். இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்தாரும் ஒரு தனிப்பகுதியிலிருந்து வாணியம்பாடி நகரில் வாழ்ந்து வந்தனர். இது 30 வருடங்களுக்கு இந்த கட்டமைப்பு அப்படி இருந்தது. இப்போ எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. என்னுடைய சிறுவயது முதலே 1980 இந்த வரைக்கும் இந்த அமைப்பு இருந்தது. அப்படி இருந்த அமைப்பு இப்போது தற்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைப்பு மாறுது. இருந்தாலும் அந்தந்த ஏரியாவில் அந்த மக்கள் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. இந்த காலத்தில் குலத்தொழில் அமைப்பு நன்றாக இருந்தது. அதன் பிறகு அது சிதைந்து விட்டது. அதனால் இங்கு தற்பொழுது சௌராஷ்டிரிலிருந்து வந்த மக்கள் மற்றும் இதர மக்கள் எல்லாம் இந்த பொற்கொள்ளர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பிஸ்னஸ் வேலையில வந்து இவங்க இப்போ டாமினேட் ஆகிட்டாங்க. அங்கே உள்ளூரில் இருந்த மக்கள் பிஸ்னஸ்லாம் அவ்வளோவா இல்லை. எனவே இந்த தொழில் நிமித்தம் வாய்ந்த குலத்தொழில் அமைப்பு மறைந்து போயிற்று. இதை போன்று சமூக கட்டமைப்பு நாம் தொல்காப்பியத்தில் காண முடிகிறது. மேலும் சிந்து சமவெளி பகுதியிலும் இந்த கட்டமைப்பு உள்ளது. எனவே இந்த பாலாற்றங்கரையில் உள்ள தமிழ்நாட்டின் முதல் நகரமாகிய வாணியம்பாடியில் இவ்வாறு சிறந்து விளங்கிய வணிகம் நகரமாக இருந்தது. இங்குள்ள பழைய வாணியம்பாடியில் உள்ள அதிதி ஈஸ்வரன் என்னும் சிவன் கோயில் மிகவும் பழமையானது. இந்த லிங்கம் சுயம்பானது. மேலும் பிரம்மாவின் மனைவியாகிய சரஸ்வதி வாணி என்ற பெயரில் இங்கு வந்து பாடி அதிதியாக வந்த சிவனை பாடி வணங்கி வரையேற்றதால் இந்த இடம் வாணியம்பாடி என்று அதன் பெயர் பெற்றது. இந்த பெயரின் வரலாறு இவ்வாறு அந்த கோயில் தளத்திலே இருக்கிறது. மேலும் இந்த வாணியம்பாடியில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் குருகுலங்கள் இருந்தன. அது நீட்சியாக தற்போது நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த கல்வியை போதிக்கும் சிறந்த ஊராக விளங்குகிறது. இதை போன்ற கட்டமைப்பு கொண்ட நகரமைப்பு இன்னும் சில பாலாற்றங்கரை நகர நாகரங்கள் காண முடிகிறது. ஆனால் இப்பொழுது இந்த நகர அமைப்பு மாறிக்கொண்டே வருகிறது. மெயின் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த அவுட்டர் ஸ்கேட்டில் தான் இந்தளவு மெஜாரிட்டியாக இருக்கிற அதில் மிக்சிங் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த வாணியம்பாடி வந்து அழகான தொல்காப்பியத்தில் கூறியபடி 5 திணைகளை கொண்ட ஒரு நிலப்பகுதி. இதன் கிழக்கு பகுதியில் நெக்கனாமலையும் அதே வந்து மேற்கு பகுதியில் வீராணமலையும் தெற்கே ஏலகிரி மலை இப்படின்னு 3 பக்கம் அழகாக மலைகள் சூழ்ந்த பகுதி. இது நடுவே கொஞ்சம் பாலை, வறண்ட பகுதியெல்லாம் கொண்டு பாலை, நதிகள் கொண்டு ஏரிகள் கொண்டு அது போய் நெய்தல் என கருதி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை திணைகளும் இருந்த இடம். அங்கே வாழ்ந்த மக்கள் எந்தெந்த இடத்தில் வந்தாலும் முன்னாடி சிலையில் பார்த்தாங்க. அவர்கள் என்னென்ன தொழிலை செய்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள். அப்போ அந்த தொழில் எப்படி ஒன்று சார்ந்து அந்த நாகரிகம் அழிந்தது என்பதற்கான காரணங்களை காணலாம். இது அழிவதற்கு காரணம் ஒன்று, பாலாற்று நீர் ஆதாரம் இல்லாமல் போனது. ஆனால் இந்த பாலாற்று நாகரிகத்தை சார்ந்த சமூக அமைப்புகளும் இதன் நாகரிகத்தில் எதிரொலித்தன. அதன் விளைவாக ஒரு செயின் ரியாக்ஷன் போல விவசாயம் முதல் தண்ணில்லை, அதனால் விவசாயம் பாதித்தது. அதனால் ஆடு மாடுகளை நம்பி வாழ்வாதாரம் வாழ்ந்த இடர்களின் வாழ்வாதாரம் பாதித்தது. இவ்வாறு இந்த மருதநில குறிஞ்சியில மக்களின் வாழ்வாதாரம் முடங்க அவர்களை சார்ந்த தொழில் புரிந்த நெய்தல், பாலை மற்றும் முல்லை மக்களின் வாழ்வாதாரமும் பாதித்து அதனால் குலத்தொழில் அமைப்பில் வாழ்வாதாரம் இல்லாமல் போயிற்று. அதனால் இங்கு தோல் பதிலும் தொழிற்சாலை தற்போது மக்களின் வாழ்வாதாரமாக மாறியுள்ளது. இது வந்து பிற்காலத்தில் இந்த முஸ்லீம் வந்த பிறகு, ஆற்காடு அமைப்பில் வந்த பிறகு இந்த அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இதனால் நிறைய கழிவுகள் தற்போது பாலாற்றில் கலந்து அது நீரை மாசுபடுத்தியுள்ளது. எனவே ஒரு ஆறு என்பது ஒரு தனிப்பட்ட நாகரிகத்தின் அடையாளம், அந்த பகுதி மக்களின் கலாச்சாரம் மற்றும் இறையாண்மை. எனவே ஒரு ஆறு வறண்டு விட்டால் அங்குள்ள மக்களின் வாழ்க்கையும் வறண்டு போகிறது. இவ்வாறு வாழ்வாதாரம் இல்லாத இடத்தில் ஒரு நாகரிகம் தொடர இயலாது. எவ்வாறு இண்டஸ் நதி வற்றியதால், சரஸ்வதி நதி வற்றியதால் அந்த நாகரிகம் காணாமல் போயிற்றோம், அதை போன்றே மற்ற ஆறுகளும் அதன் நீர் வரத்து இல்லாமல் போகும் பொழுது, வறண்டு போகும்போது காலப்போக்கில் இத்தகைய ஆற்றை சார்ந்த நாகரிகமும் காணாமல் போயிடும். அத்தகைய வரிசையில் இந்த பாலாற்று நகரமும் காணாமல் போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இதை நாம் உணர்ந்தாலே இந்த ஆற்றின் நாகரிகத்தை பாதுகாப்போம். ஏனென்றால் இந்த ஆற்றின் நதிக்கரைகளில் 660 ஏரிகள் இருந்தது. தற்போது அந்த ஏரிகள் எல்லாம் மிக குறைந்துவிட்டது. இந்த ஏரிகளை மீட்டெடுத்து நாம் நீர் மேலாண்மை நன்றாக மேற்கொண்டாலே நம்முடைய இந்த நாகரிகம் திரும்பவும் புத்துயிர் பெற்று நம் வரும் சந்தையினருக்கு இந்த நாகரிகம் தொடர வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாலாற்றில் வாணியம்பாடியிலிருந்து கப்பல் போக்குவரத்து செய்த விதமாக இந்த ஆற்றின் போக்கு இருந்திருக்கிறது. பே ஆஃப் பெங்கால் வரை இதில் வந்து செல்ல முடியும். இது மிகவும் அகலமான ஆறு, பிளைனான பகுதியிலே செல்கிறது இங்கிருந்து. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையும்
மிளகு மற்றும் கோலார் தங்கத்திலிருந்து ஏற்றெடுக்கப்படும் தங்கம், சித்தூர் மற்றும் கர்நாடக பகுதியில் விளைந்த பருத்தி மற்றும் நெல் போன்ற பொருட்களை தரைகள் மூலமும் அது மாட்டு வண்டிகள் மூலமும் கொண்டு வந்து இங்கிருந்து படகுகள் மூலம் வேலூர் மற்றும் பகுதியில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்த நதியின் போக்கில் கடல் வரையும் கொண்டு சென்றார்கள், மாமல்லபுரம் வரைக்கும். எனவே அந்த மாமல்லபுரம் போன்ற காஞ்சிபுரம் போர்ட்டுகளிலிருந்து உலக நாடுகளுடன் ஆன ரோமன், சைனா மற்றும் அரபு நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டு கடல் சார்ந்த வணிகம் செய்வதில் பல்வேறு காலத்தில் மிகவும் சிறப்பு பெற்று இந்த பாலாற்றங்கரை நாகரிகம் விளங்கியுள்ளது. இங்கிருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதில் வேர் ஹவுஸ் கூட வச்சுருந்தாங்க. இந்த நதியின் போக்கில் வாணியம்பாடி, காஞ்சிபுரம் அருகில் மற்றும் சேட்ரஸ் போர்ட் மற்றும் அலம்பாறை போர்ட் பகுதிகளில் துறைமுகங்கள், படகுகள் உள்ள தளங்கள் இருந்தன. இப்படி துறைமுகங்கள் கொண்டிருந்த இந்த சேட்ரஸ் மற்றும் அலம்புரை பகுதிகள் தற்பொழுது நினைவு சின்னங்களாக பாலன நதியில் இதன் கோட்டைகள் கடற்கையில் உள்ளது. இதை நீங்கள் போனால் பார்க்கலாம். நீங்கள் இந்த சிலையில் எப்படி நீர் ஆதாரம் பாதித்து ஆறு வறண்டு போனாக்கா ஒவ்வொரு திணை சார்ந்த தொழில்களும் பாதித்து, அதனால் அந்த திணை சார்ந்த மற்ற திணையில் உள்ள மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து, எப்படி அவர்கள் செய்து வந்த பல தொழில்கள், வாணியம்பில் செய்த தொழில்கள் தான் நான் கேஸ்டடி எடுத்து போட்டிருக்கேன். அது அழிவதனால் எப்படி எல்லாமே அழிந்து நம்முடைய எஜுகேஷன் அழிந்து வரும் சந்ததியினருக்கு அந்த நாகரிகம் இல்லாமல் போயிடுது, நாம் வீரநிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பது தான் இந்த சிலை நான் உங்களுக்கு விவரிச்சிருக்கிறேன். இவ்வாறு சிறந்தவங்க இங்கே வாணியம்பாடியில் அழகாக வேர் ஹவுஸ் கொண்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்து அதன் மூலம் அங்கிருந்து உற்பத்தியாகும் பொருட்கள் எல்லாம் ட்ரெயின் மூலமாக சென்னை மற்றும் மும்பைக்கு கொண்டு செல்ல இந்த இடத்தில் மிகவும் வசதி இருந்தது. பழங்காலத்தில் மாட்டு வண்டிகள் மூலம் தரை வழியாக கோலார், குப்பம், பச்சூர், நாற்றம்பள்ளி வழியாக 66 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் வாணியம்பாடி அடையலாம். அந்த வழி தற்போது பஸ் செல்லும் பாதையாக உள்ளது. மேலும் இந்த வீராணமலை வழியாகவும் ஒரு வழித்தடம் உள்ளது. அது ஆந்திரா, கர்நாடகா இணைக்கிறது. எனவே இவ்வாறு நல்ல கனெக்டிவிட்டி வந்த வாணியம்பாடி பகுதி அக்காலத்தில் இங்கிருந்து பெறப்பட்ட பொருட்களையும் ட்ரேடிங் செய்யும் ஒரு பகுதி போல சிறந்து விளங்கி வணிகத்தில் சிறந்து விளங்கியது. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இடத்துல மலை மேல் கண்குந்தி கோட்டை இருக்கிறது. அதன் அருகிலே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு முருகன் கோயிலும் உள்ளது. கண்குந்தி கோட்டையில் ஒரு சிவன் ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது பழைய கோயில். இது ஒரு முக்கியமான எல்லைப்பகுதியாக இருந்து அதை கண்காணிப்பதற்கு மலை மேல் இந்த கோட்டை அமைத்து இது தற்போது ஆந்திர பிரதேசம் ஆர்காலஜி நினைவு சின்னமாக உள்ளது. இவ்வாறு ஒரு சிறந்த பழங்கால முதல் நாகரிகத்தின் உச்சில் இருந்த இந்த பாலாற்றங்கரை காஞ்சிபுரத்தில் மக்கள் இந்த காஞ்சிபுரத்தில் செய்யப்பட்ட பட்டு துணிகளை பென்சனைட் என்ற மன்னர்கள் உடுத்த ராயல் வகையைச் சார்ந்த பட்டு துணியாக, மேலும் தங்க நாணயங்கள் இங்கிருந்து இஸ்தான்புல் வரை 5 to 10 நூற்றாண்டுகளில் நம்முடைய தமிழ் மக்கள் அங்கு எக்ஸ்போர்ட் செய்து வணிகம் செய்துள்ளார்கள். மேலும் எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா, இத்தாலிய ஓஸ்டி என்ற ரோமானியர்கள் முக்கியமான துறைமுக பட்டினமாக அங்கெல்லாம் இந்த பாலாற்று நாளிலிருந்து கப்பல்கள் சென்று போக்குவரத்துகள் குறித்த விஷயங்கள் ரோமிய நூல்களில் உள்ளன. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ப்ளூ கலர்லாம் கடல் சார்ந்த வடிவம் செய்கிற சில்க் ரோடு, ரெட் கலர் நிலப்பகுதி மூலம் எப்படி இந்த சில்க் ரோடு மூலமாக நம்முடைய மக்கள் தமிழர்கள் எல்லா இடத்துலையும் வடிவம் செய்தார்கள். உலகம் முழுக்க ஈரோப்பு, தெங்களுக்கு, ஆஸ்திரேலியா இந்த ரூட்டு காமிக்குது, ஆப்பிரிக்காலாம் அந்த ரூட் காமிக்குது. இந்த சில்க் ரோடு எதன் பேரில் வந்ததுன்னா நம்முடைய பட்டு துணிகளை கொண்டு சென்றதுனால தான் இது ஃபேமஸ் ஆனதுனால அந்த சில்க் ரோடு பேர் வந்தது. இவ்வாறு இந்த சில்க் ரோடு எப்படி போச்சுனாக்கா, பாண்டிச்சேரிக்கு அருகிலுள்ள அரிக்காமேடு பகுதிகள் தமிழர்கள் மற்றும் ரோமானியர்கள் சந்தித்த வணிகம் செய்த முக்கியமான பகுதியாகும். இங்கிருந்து 1 to 5 நூற்றாண்டுகளில் நம் தமிழர்கள் ஐரோப்பிற்கு முக்கியமான துறைமுக நகரங்களில் தங்கியும் அதை போன்ற ரோமானியர்கள் இங்கு அரிக்காமேடு பகுதியில் தங்கியும் இருந்து கடல் வாணிகம் சிறந்து விளங்கி செல்வதற்காக விளங்கியது. இதற்கான பல குறிப்புகள் நம்முடைய சங்ககால நூல்களிலும் மற்றும் தொல்லியல் துறை ஆய்வுகளின் சான்றுகளும் நமக்கு இதற்கு சான்றுகளாக உள்ளன. இவ்வாறு ஐரோப்பில் தங்கியிருந்த தொழில் புரிந்த நம் தமிழர்களால் இந்த சில்க் ரோடு என்னும் வணிகம் செய்யும் பாதையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இதை நம் ரோமானியர்கள் துறைமுக நகரங்களில் பென்சனைட் மார்க்கெட்ஸ் மற்றும்
பெர்சியன் நகரங்களிலும் நம்முடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த இதன் கலாச்சாரம் முருகன் காலத்தில் முதலே பரவி இருந்திருக்கிறது. பிற்காலத்தில் இந்த சில்க் ரோடு வழியாக நிறைய இந்த ஸ்டெப்பிஸ் புல்வெளியில் மக்கள் புலம்பெயர்ந்து மேற்கு வட இந்திய பகுதியில் செட்டில் ஆகியுள்ளார்கள். அவர்கள் இந்த இண்டஸ் வேலி மக்களுடன் இணைந்து வாழ்ந்து உள்ளனர். இதனால்தான் நம் தமிழர்கள் வாழ்ந்த இந்த மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்களின் பொருட்களை கையாளும் பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்கியிருந்ததாக குறிப்புள்ளன. அங்கு தங்கி நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய கலாச்சாரம் அங்கு வெகுவாக பரவியது. இவ்வாறு பழங்காலத்தில் உலகமயமாக்குதல் நம்முடைய தமிழர்கள் மூலம் நடைபெற்று நம்முடைய தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் சென்று வாணிபம் செய்துள்ளனர். இந்த ஒரு சில மரபரின் வாரிசுகள் அதை தொடர்ந்து செய்ய அது ஒரு பரம்பரையாக பிற்காலத்தில் உருவெடுத்தது. பல தமிழ் கட்டிடங்கள் உலகம் முழுவதும் உருவாயிற்று. பல தமிழ் சங்கங்கள் உலகம் முழுவதும் உருவாயிற்று. இதற்கு பெரும் பங்கு வைத்தவர்கள் இந்த பாலாற்றங்கரை மற்றும் காவிரி நதிக்கரையில் வாழ்ந்த நம் மூதாதையர்கள் தான் ஆவார்கள். இவ்வாறு காஞ்சிபுரம் மற்றும் நாகப்பட்டினம் துறைமுகங்களிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் வாணிபம் செய்து இந்த தமிழ் சங்கங்களை அங்கங்கு உருவாக்கியுள்ளனர். இந்த வணிக பரம்பரையால் வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரையில் பார்த்தீங்கன்னா மணி கிராமம் சங்கத்தினர் மற்றும் இந்தோ ரோமன் வணிகர்கள் சங்கம் 1 to 5ஆம் நூற்றாண்டு வரை இருந்து அவர்கள் காவிரிப்பட்டினம் மற்றும் அரிக்கமேடு பகுதியில் மிளகு, முத்து, துணிகள், தந்தம் மற்றும் ஜெம்ஸ்டோனை ரோமனியர்களுக்கு கப்பல் மூலம் எக்ஸ்போர்ட் செய்துள்ளார்கள். இதற்கான குறிப்புகள் ரோமானிய நூல்களில் உள்ளது. அதில் நம் மக்கள் எகிப்து, அலெக்சாண்ட்ரியா போன்ற இடங்களில் வேர்ஹவுஸை அமைத்து இந்த வணிகம் செய்தனர் என்று குறிப்புகள் உள்ளன. அதற்கு அடுத்து பார்த்தோன்னா அயோவல் 500 சங்கத்தினர் பெர்சியாவுடன் பெசனட் என்ற எம்பரருடன் வணிகத்தை செய்து இவர்கள் 8 to 11ஆம் நூற்றாண்டு வரை இதை செய்துள்ளனர். இவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து பெர்சியன்கள் மெசபொட்டோமியா, இஸ்தான்புல் என கிழக்கு ரோமானிய நாடுகளில் கடல் வணிகம் செய்துள்ளனர். அப்பொழுது துணிகள், மசாலா பொருட்கள் மற்றும் மருந்து மூலிகைகளை இங்கிருந்து அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளனர். மூன்றாவது நாணதேசி சங்கத்தினர் கில்டன் சொல்கிறாங்க. இவர்கள் அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் துறைமுகங்கள் மற்றும் வெனிஸ், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாட்டுடன் கடல் வணிகம் செய்துள்ளனர். மேலும் இவர்கள் அரேபிய மக்களுக்கு ஃபைனான்ஸ் செய்து அவர்களுக்கு கப்பல்லாம் கொடுத்து நமது இந்திய பொருட்களை ஐரோப்பிய சந்தையில் கொண்டு சென்று வணிகம் செய்ய உதவி புரிந்துள்ளனர். இதை நம்முடைய தமிழ் வார்த்தைகள் ஆகிய காட்டன் மற்றும் கப்பல் என்ற சொல்லாடல் அரேபிய மற்றும் மெடிட்டரேனியன் சீ வணிகம் செய்யும் இடத்தில் வெகுவாக புழக்கத்தில் உள்ளது. இவ்வாறு நமது தமிழ் நாகரிகம் சிறந்து விளங்கி 18 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்த பல்லவர்கள், சோழர்கள் வலிமை குன்றிவிட போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சு மற்றும் பிரிட்டிஷ் மக்கள் நேரடியாக இந்த நாகப்பட்டினத்தில் இருந்த மசாலா மற்றும் துணிகள் வியாபாரத்தை அவர்களுடைய நேரடி ஆளுமைக்கு 16ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்து அதே மாதிரி அரிக்கமேடு பகுதியெல்லாம் இப்போ அழிஞ்சிச்சு. அந்த பகுதியிலிருந்தெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சேட்ரஸ் மற்றும் அலம்புரி துறைமுகங்கள் மற்றும் நாகப்பட்டினத்திலிருந்து கடல் வணிக நிர்வாகத்தை அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இவ்வாறு கருமிளகு, பட்டை லவங்கம் மிகவும் பிரசித்தி பெற்ற பொருளாக ரோமானியர் மற்றும் கிரேக்கர்கள் சந்தையில் இருந்தது. இந்த அவருடைய தங்கத்தை பிளினி என்ற ரோமானிய வரலாற்று ஆய்வில் கூறும்போது நம்முடைய தங்கம் எல்லாம் இந்த பொருட்களின் பின்னால் சென்று நாம் இழக்கிறோம் என்று அவங்க நாட்டிற்கு எச்சரிக்கிறார். இதனால் இதனுடைய வணிகத்தை குறைத்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு இந்த பிளினி என்ற ரோமானிய ஆய்வாளர் தங்களுடைய தங்கங்கள் எல்லாம் இந்த பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதால் இழந்து நம்முடைய நாடு எக்கனாமிக் பாதிக்குது என்று அவங்க நாட்டுக்கு வார்னிங் கொடுத்திருக்கார். அந்த அளவுக்கு நம் வணிகத்தில் சிறந்து இருக்கும். இவ்வாறு அவர்கள் நம்முடைய மசாலா பொருட்கள் அடிமையாகி அதை எப்படியாவது தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்று நம்ம 18 நம்மளை பிடித்து கொண்டார்கள். அங்கிருந்து பல குழுக்கள் இந்த நம்முடைய இந்த கப்பல் உள்ள துறைமுக பகுதிகளை எக்ஸ்ப்ளோர் செய்து நம்மை கட்டுக்குள் கொண்டு அவர்கள் கட்டுக்குள் இந்த துறைமுகங்களை கொண்டு வந்தனர். இவ்வாறு முதலில் நாகரிகம் இல்லாத இந்த மக்களுக்கு நம் தமிழ் மக்கள் தான் நல்ல நாகரிகத்தை கற்றுத்தந்து மேலும் அட்வான்ஸ் கிரெடிட் சிஸ்டம் மூலம் அரேபிய
மற்றும் ஐரோப்பிய வணிகர்களுக்கு கடன் கொடுத்து உதவுகிறார்கள். மேலும் உண்டி முறையை, அதாவது ஏர்லி பேங்கிங் சிஸ்டம், இது நம் தமிழ் வணிகர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். இது மெடிவல் காலத்திலேயே லெட்டர் ஆஃப் கிரெடிட் முறை போன்று இருந்திருக்கிறது. மேலும் வெனிஸ் மற்றும் ஜெனோசிஸ் வணிகர்களுக்கும் கடன் கொடுத்து உதவி புரிந்துள்ளனர். இந்த உண்டி முறை தற்போதும் நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளெல்லாம் பார்க்கலாம். இதனால் நமது தமிழ்நாட்டின் முஸ்லிம் துணிகள், பட்டு துணிகள் மற்றும் கலர் தரித்த காட்டன் உடைகள் அங்கு மேற்கத்திய நாடுகள் மற்றும் அரபு நாடுகள் மிகவும் டிமாண்டாக இருந்தது. மேலும் கேலிசியோ என்ற வார்த்தை ஒரு வகை காட்டன் துணியை குறிக்கிறது. இது அக்கால் தமிழ்நாடுக காலிக்கட் பகுதியிலிருந்து இத்துணி ஐரோப்பா முழுவதும் பிரசித்தி பெற்று விளங்கியது. இவ்வாறு சிறந்து விளங்கிய நமது நாகரிகம் 19ஆம் நூற்றாண்டு முதல் இந்த ஐரோப்பிய நாடுகளில் அடுத்தடுத்து வந்த எக்ஸ்ப்ளோரேஷனால் நம்முடைய வணிக கட்டுப்பாடு அவர்கள் கைக்கு சென்றதை நான் முதலே சொல்லியிருந்தேன். அதன் பிறகு 1600 வாக்கில் நம் மக்கள் அவர்களின் காலநாடுகளுக்கு அடிமையாகி அவர்கள் காலநாடுகளுக்கு இங்கிருந்து அடிமைகளாக அனுப்பப்பட்டனர். எப்படி பாருங்கள், ஒரு நூற்றாண்டில் நம்முடைய தலையெழுத்து அவ்வளோ உச்சத்தலை இருந்த நம் மக்கள் பொறுப்பு எடுக்காமல் அப்படி தலைக்கீழாக மாறி அவர்கள் நம்முடைய ஆட்சியை கைப்பிடித்து அவர்கள் காலனி நாடுகளுக்கு நம்ம மக்கள் அடிமைகளாக அனுப்பப்பட்டனர். எனவே நாம் இங்கு பொறுப்பெடுக்கவில்லை, நமக்குள்ள பிரிந்திருந்தோம். இதை வைத்துதான் அவர்கள் அவ்வாறு சூழ்ச்சி செய்து அவர்கள் கண்ட்ரோலில் நம்முடைய தமிழ்நாடு மற்றும் இந்தியாவை இங்கிருந்து பிடித்து கொண்டனர். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நாம் பொறுப்பெடுக்காதான், நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாதுதான். எனவே தான் நம்முடைய வரலாறை நாம் போற்றி பார்த்து பேணி பாதுகாக்க வேண்டும், அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது முயல்வுடன் இந்த நாகரிகத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். தேங்க்யூ.